விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடுன்றது கேள்விக்குறியாவே மாறிட்டு வருது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைத்து விட்டது, அந்த ஆட்சியில் இடம்பெறுகிற இன்னொரு அரசியல் கட்சி அதற்கு நேர் எதிரடியான இன்னொரு அரசியல் கட்சியில உறவு தொடரும் என்கிற போது இங்க சிக்கல் இருக்கு. ஒரே நேரத்தில் 2 குதிரையில சவாரி செய்ய முடியாது. ஒரு ஒப்புக்கொள்ளும் வகையிலான கருத்தாக அது இல்லை அப்படிங்கிறதான். தமிழக வெற்றி கழகம் தொடக்க முதலே தங்களுடைய அரசியல் எதிரி என்று திமுகவை தான் பிரகடனப்படுத்தினாங்க. அரசியல் எதிரியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு பாஜகவுக்கு எதிராக அந்த திமுகவோடு அணி சேர்ப்பார்களா? பெரும் கேள்வி. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டத்தில் ஏதாவது அவருக்கு அழுத்தம் இருக்காங்க. ஏன்னா வெளியிலிருந்தே ஆதரவுங்கிற போது இல்லை அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தீர்மானம் போட்டு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அமைச்சரவையில் இடம்பெற்றோம்னு திரும்ப சொல்லக்கூடிய அளவு கூட இருந்தது. தமிழக அரசியல் களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு எண்ணம், ஆசை இருக்கிறது. அவருடைய நீட்சியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் புஷி ஆனந்தியுமே சட்டப்பேரவையில் சந்தித்து சொன்னார், தாவேகாவுக்கு ஒரு நெருக்கமான நிலையில் பாமக பயணிக்கிறதுங்கிற பார்வை இங்கே தான் வந்து. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 உறுப்பினர்கள், ஒரு அமைச்சர், 4 பேர் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில். இந்த 4 பேரில் 2 பேருக்கு கூட அவர் அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னா 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துடும். பாமகவோட தாவேகா நெருக்கமாயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஒரு கூட்டணியில் பாமக இருந்தால் விசிக இருக்காது, விசிக இருந்தால் பாமக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு அண்மை காலமாக இருக்கிறது. ஆனால் அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் C7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. சார், அரசியல்ல தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின் அப்படின்ற ஒரு பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கு. திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்த விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இப்ப ஒரு தாவேகாக்குள்ளேயே ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு நெருடல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படி எடுத்துக்கிறது சார்? ஏன்னா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடுன்றது கேள்விக்குறியாவே மாறிட்டு வருது. இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுறாரு. இது அரசியல் வட்டாரத்துல ரொம்பவே விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிற பொழுது போதுமான அளவுக்கு பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை. 108 இடங்கள் கிடைத்தது. ஒரு தொகுதி அவர் ராஜினாமா பண்ணதுனால 107 இருந்தது. காங்கிரஸ் உடனடியாக ஆதரவு தெரிவித்ததுனால ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. அப்போ 112 என்கிற எண்ணிக்கை இருந்தது. இடதுசாரிகள், ஐயுஎம்எல், விசிக தவணை முறையில் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமும் ஜனநாயக ரீதியில் மக்கள் ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். மதசார்பற்ற ஒரு அரசாக இந்த அரசு அமைகிறது. இந்த அரசுக்கு நாங்கள் தார்மீக ரீதியில் ஆதரவு தருவோம் என்று இடதுசாரிகள் முடிவெடுக்கிறாங்க. இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதே முடிவை விசிக அன்றைக்கே அறிவிக்கும் என்று அறிவித்த திருமாவளவன் இன்னும் 2 நாள் உயர்நிலை கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம், அப்படி இப்படின்னு 2 நாள் கழித்து மறுபடியும் அவர் இடம்பெறுவதா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் இருந்தது. அமைச்சரவையில் இடம்பெறுவதா, இடதுசாரிகள் போலேயே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவருக்கு இருந்தது. மீண்டும் கட்சியினருடைய வலியுறுத்தல், அழுத்தம் காரணமாக அமைச்சரவையில் இடம்பெறுவது அப்படிங்கிற முடிவை எடுத்து திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராகவும் பொறுப்பேற்றாங்க. அதே மாதிரி ஐயுஎம்எலுமே ஒரு ஆசிலேஷனில் தான் இருந்தாங்க. திரும்ப அவங்களுமே கடைசி நேரத்தில் ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா, திமுகவில் தனிச்சின்னத்தில் நின்னதுனால அவங்களால எளிதில் வர முடிஞ்சது, வந்துட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் பொறுத்தளவில் அன்றைக்கு அவர் எடுத்த முடிவு என்பது, அவர் மட்டுமல்ல, எல்லோருமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்காவிட்டால் ஜனாதிபதி ஆட்சி வந்துடும், புறக்கடை வாசல் வழியாக பாஜகவினுடைய ஆட்சி இங்கே இருக்கும். ஒரு 6 மாதம் அவங்க ஆட்சி நடத்துவாங்க. அப்புறம் தேர்தலை எதிர்கொள்ள தேர்தல் ஆணையம் தயாரில்லை, அரசியல் கட்சிகளும் தயாரில்லை. அப்படி இன்னொரு 6 மாதம் நீட்டிச்சாங்கன்னா 1 வருஷம் பாஜக ஆட்சி இங்கே நடக்கிற நிலைமை வந்துடும். அது ஆபத்தானது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் எல்லோருமே தாவேகாவுக்கு ஆதரவு 5 ஆண்டுகளும் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னாங்க. அப்போ இடதுசாரிகள் இந்த மக்கள் நலன், மாநிலத்தினுடைய உயர்வு, இதை முன்னிறுத்தி தான் நாங்கள் இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஆட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவோம், ஆட்சி கவிழக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, அதிலிருந்து விலகுதல் என்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க.
அந்த அடிப்படையில் இன்னும் விமர்சனங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அது இன்னும் நேற்று கூட சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் ஆகட்டும், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகட்டும், எல்லோருமே அதை பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விசிகாவை பொறுத்தளவில் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலைப்பாடுங்கிற மாதிரி தான் அவருடைய கடந்த 1 மாதமாக 2 மாதமாக அவர் பேசி வருகிற பேச்சு பார்க்குறோம். இப்போ வெளியில் வந்த எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து தான் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று வர்றாங்க. அப்போ அவங்க வெளியில் வர்றபோது என்ன சொன்னாங்கன்னா, தவேகாவுக்கு ஆதரவளித்தாலும் திமுகவுடனான எங்கள் கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளும் அதை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, திமுகவோடு தான் அப்படின்னு. ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைத்து விட்டது, அந்த ஆட்சியில் இடம்பெறுகிற இன்னொரு அரசியல் கட்சி அதற்கு நேர் எதிரடையான இன்னொரு அரசியல் கட்சியில் உறவு தொடரும் என்கிற போது இங்கே சிக்கல் இருக்கிறது. இப்போ ஒரே நேரத்தில் 2 குதிரையில் சவாரி செய்ய முடியாது ஒரு மனிதன். அப்போ ஏன் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மத்தியில் இந்த விமர்சனம் இருக்குது. தாவேகாவினர் மத்தியிலுமே ஒரு சந்தேக பார்வை விசிக மேலையும் திருமாவளவன் மேலையும் விழுந்துருச்சு. இதுல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைப்புன்ற அளவுக்கு அவர் பேசியிருந்தார். தாவேகாவும் திமுகவுக்கும் உடைய நிலைப்பாட்டுல அவர் பேசின ஒரு விதம்ன்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஐஎன்டிஏ கூட்டணி இண்டி கூட்டணி வருகிற போது பெரிய அளவில் திரு மு.க. ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பெரிய அளவில் தேசிய அளவில் அது ஒரு பேசுபொருளானது. அதை கட்டமைப்பதற்கு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று அதை ஒருங்கிணைப்பதன் முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் ஈடுபட்டாங்க. நம்ம பார்த்தோம், டெல்லி, பீகார், பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் போய் அது பண்ணினார். இப்போ சரியான புரிதலோடு போகலை, திமுக இந்தியா கூட்டணி அந்த கூட்டங்களுக்கு போகலை அப்படிங்கிற போது இந்த வெற்றிடத்தை எப்படி கொண்டு வருவது? இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பெருமளவு ஆதரவோடு வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியை தங்களுடைய கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தினால் நாம் இவங்களை திமுக தாவேகா இந்த ரெண்டையும் இணைச்சிட்டோம்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இங்கே ஒரு கட்டமைப்பை உருவாக்கிடலாம் அப்படின்னு. அது பலனளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பார்வை. அவரே சொல்கிறார், பொதுவெளிகளில் மற்ற அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் என்னுடைய கருத்தை கேட்க மாட்டாங்க, அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஒப்புக்கொள்ளும் வகையிலான கருத்தாக அது இல்லை அப்படிங்கிறது தான். தமிழக வெற்றி கழகம் தொடக்க முதலே தங்களுடைய அரசியல் எதிரி என்று திமுகவை தான் பிரகடனப்படுத்தினாங்க. அரசியல் எதிரியை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு பாஜகவுக்கு எதிராக அந்த திமுகவோடு அணி சேர்ப்பார்களா? பெரும் கேள்விக்குறி. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சி மத்திய ஆட்சி கட்சியாக இருக்கிறது. மத்திய ஆட்சி கட்சியினுடைய தயவு மாநில ஆட்சி கட்சிக்கு தேவை. அந்த அடிப்படையில் தேவையான திட்டங்களை, தேவையான நிதிகளை பெறுவதற்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்கணும். இந்த ஒன்றிய அரசுன்னு திராவிட மாடல் திமுக மிக கடுமையாக அவர்களை விமர்சித்தனுடைய விளைவு பல பாதிப்புகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டதாக அவர்களே சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை தமிழகத்திற்கு ஏற்படுத்த விஜய் சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு தான் இருக்கிறேன். திருமாவளவனுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட பார்வை, அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அது நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஆனா எந்த ஒரு நெருக்கடியும் அழுத்தமும் திருமாவளவனுக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அதாவது கூட்டணிக்குள்ளேயே இருக்கிற காங்கிரஸா இருக்கட்டும், வைகவா இருக்கட்டும், அவர் சொன்னது என்னது, திருமாவளவனுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம், மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு என்ற மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நெருக்கடியில இருக்காரு திருமாவளவன் அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுதுல்ல, அதுக்கான இருக்கா? இப்ப அரசியல் பின்னணி என்னன்னு கேட்கிறேன் சார். இல்லை, இப்போ இதில் திருமாவளவன் இந்த ஆட்சி 5 ஆண்டுகளும் தாவேக ஆட்சி தொடர்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் முழுமையான ஆதரவு அளிப்போம் அப்படின்னு உறுதியாக ஒரு பக்கம் சொல்லிட்டு, அந்த மத்தியில் இருக்கிற பாஜக தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு எந்த வகையிலும் வந்துவிடக்கூடாது என்பதனால இந்த கருத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பெரிய அளவில் அழுத்தம், நிர்பந்தம் எங்கிருந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அவர் சுயமாகத்தான் எந்த விஷயத்தையுமே பண்ணுறாரு. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற நிர்வாகிகள் மட்டத்தில் ஏதாவது அவருக்கு அழுத்தம் இருக்காது. ஏன்னா வெளியிலிருந்தே ஆதரவுங்கிற போது இல்லை, அமைச்சரவையில் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தீர்மானம் போட்டு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அமைச்சரவையில் இடம்பெற்றோம்னு திரும்ப சொல்லக்கூடிய அளவு கூட இருந்தது. அதில் கூட அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு பொது வெளிகளில் பேசப்பட்டது. நிர்வாகிகள் கூட்டத்திலேயே கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம அமைப்பாய் திரள்வோம், அங்கீகாரம் பெறுவோம், அதிகாரத்தை வெல்வோம் அப்படின்னு தான் இப்போ நம்ம அரசியல் கட்சியை கட்டமைச்சு கொண்டு போகிறோம்.
ஒரு அதிகாரத்தை வெல்வதற்கான வாய்ப்பை ஏன் நம்ம வீணாக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அழுத்தம் இவருக்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு 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 புறக்கணிக்கப்பட்ட ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு தலித் இயக்கம் ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் மேலோங்கி வருகிற பொழுது இந்த கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிற போக்கில் தான் அவர் இருக்கிறாரு. தமிழக அரசியல் களத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி சில விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு எண்ணம், ஆசை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் ஒரு பேசுபொருளாக இன்னும் இருக்கிறார் அப்படின்னு நாம். ஓகே சார், சமீப காலமா பாமகவோட தாவேக்கா நெருக்கமாயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு அரசியல் விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா விசிகாவும் கூட்டணிக்குள்ள இருக்கும் பொழுது பாமக கூட தாவேக்கா நெருக்கம் காட்டிட்டு வருதா? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் தாவேக்கா அரசு அமைந்தவுடனே ஒரு இணக்கமான போக்கு இருந்தது. தமிழக சட்டப்பேரவையில் பேசிய அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களுமே அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்தார். நல்ல விதமாக தான் அரசை பாராட்டி பேசினார். அவருடைய பேச்சை ரசித்த விஜய் சௌமியா அவர்களை சட்டப்பேரவை வளாகத்திலே கூட பாராட்டினார். அதை தொடர்ந்து பொதுவெளிகளில் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் பேசுகிற பொழுதும் தாவேக்காவை பெரிய அளவில் விமர்சிக்கலை. அதை தாண்டி பல ஆலோசனைகள் திரு விஜய் அவர்களை நேரடியாகவே சந்தித்து பல்வேறு வித கருத்துக்கள் பரிமாற்ற இருந்தது. குறிப்பாக அந்த மேகதாது அணை பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக பேசினார். அதனுடைய நீட்சியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் புஷி ஆனந்தியுமே சட்டப்பேரவையில் சந்தித்து சொன்னார். இப்போ தாவேக்காவுக்கு ஒரு நெருக்கமான நிலையில் பாமக பயணிக்கிறதுங்கிற பார்வை இங்கே தான் வந்தது. ஆமாம், இங்கே தான் வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 2 உறுப்பினர்கள், 1 அமைச்சர், இதுதான் விசிகாவின் பலம். ஆனால் 4 பேர் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில். இந்த 4 பேரில் 2 பேருக்கு கூட அவர் அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னா 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு வந்துடும். தாவேக்காவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இதை என்னன்னா, திரு அன்புமணி அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு எப்போவுமே ஒரு தேசிய பார்வை இருக்கும். மத்திய அமைச்சராக இருந்து அனுபவித்தவர். அதனால தான் அப்பா பையனுக்கு பிரச்சனையாக தான் வந்தது. திராவிட கட்சிகளோடு இணக்கமாக போகணும்னு திரு ராமதாஸ் சொல்ல, இல்லை தேசிய கட்சியான பாஜகவோடு போகிறது தான் சரியான அணுகுமுறைன்னு அவர் சொல்ல, ஒரு பிரிவு வந்து கடைசியில் அப்பா பையனும் இணைஞ்சிட்டாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இப்போது என்ன நிலைப்பாடுனா, இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவளிக்கிறார்கள் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த என்டிஏ அணியிலேருந்து முழுமையாக ஒரு விலகி வெளியில் வரணும். அன்புமணி அந்த நிலைப்பாட்டை எடுப்பாரா அப்படிங்கிறது சந்தேகம். எதனால? அதான் சொல்கிறேன், நான் சொன்னது தான். மத்தியில் அமைச்சராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு அமைச்சரவை மாற்றம் வருகிற பொழுது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கருதுவதாக நான் பார்க்குறேன். ஏன்னா தொடக்க முதலே அவர் அந்த தேசிய அரசியலில் தான் தீவிரமாக கவனம் செலுத்தியிருந்தார். ஒருவேளை சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராக இடம்பெறுவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த கண்ணோட்டத்தில் வருகிற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சியின் நிர்வாகிகளும் கூட ஒரு ஆட்சி அதிகாரத்தில் திமுகவோ அதிமுகவோ ஒருபோதும் நம்மை கொண்டு வர மாட்டார்கள், ஆனால் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது என்று திரு சௌமியா அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளும் ஒரு நிர்பந்தம், ஒரு அழுத்தம் அன்புமணிக்கு கொடுக்குற பொழுது அந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார். ஆனால் அந்த சமயத்தில் விசிகாவும் தாவேக்காவுடன் தானே இருக்குது. திமுக கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தப்பவே விசிகா இருக்கும்பொழுது பாமக வராது, பாமக இருந்தால் விசிகா வராதுன்ற ஒரு பேச்சு இருந்தது. அதே தானே இப்போ தொடரும் தாவேக்காவிலும் இருக்குன்றதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, அதான் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த 2 அரசியல் கட்சிகளுமே நேர் எதிரிடையான போக்கு, இருதுருவ அரசியலை அவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டணியில் பாமக இருந்தால் விசிகா இருக்காது, விசிகா இருந்தால் பாமக இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு அண்மை காலமாக இருக்கிறது. ஆனால் அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படின்னு. ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழ் குடி தாங்கின்னு பட்டம் கொடுத்தா எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு கட்டத்தில் ஒரு சமூக நீதி கூட்டமைப்பை நடத்தியவர்களும் இவர்கள் தான். அதனால் காலப்போக்கில் ஒரே நிலைப்பாட்டில் எந்த அரசியல் கட்சியும் பயணிக்கிறது இல்லை. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லைங்க. எந்த அரசியல் கட்சிக்குமே மிகப்பெரிய உள்ள கொள்கை லட்சியம் என்று இல்லை. கொள்கை லட்சியம் என்பது அவரவர்கள் பாதையில் பயணிப்பது என்பது. ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம். ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது என்கிற பொழுது எதையும் இழந்து எதையும் கைவிட்டு விட்டு அவர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் பாமக வந்தால் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டா பாட்டாளி மக்கள் கட்சியை அவங்க இணைச்சிக்கிடுவாங்க.
இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி வருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் ஒருவேளை விசிகாவை கழட்டி விடக்கூட தாவேக்கா தயாராக இருக்கு. ஏன்னா அதான் சொன்னேன், அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர், இங்கே 2 பேர் தான், 2ல் ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறார். அப்போ இந்த 2 அவங்களுக்கு எண்ணிக்கை பலம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு 120 இடங்கள் இருந்தால் தான் இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் நிம்மதியாக கொண்டு செலுத்த முடியும், மற்ற அரசியல் கட்சிகளை நம்பாமல். இப்போ இடதுசாரிகள் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவெடுத்து 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு சிக்கல் வருகிறது. 6 மாதத்துக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் ஒரு பேராபத்து நமக்கு வந்துடும். அப்போ இந்த 5 ஆண்டு ஆட்சியை தொடர முடியாது என்கிற நிலை வருகிற பொழுது கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒரு வலுவான தாவேக்கா உறுப்பினர்கள் அல்லது தாவேக்காவுக்கு நிரந்தர ஆதரவு தரும் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் தாவேக்காவுக்கு இருக்கும். நான் சொன்ன மாதிரி என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் இந்த பட்ஜெட் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு அது தெரிய வரும். ஓகே சார், தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.